ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். நாங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இந்த கேஸ்ல நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க வேற கேஸை ஃபைல் பண்ணுவோம். நீ லேட் பண்ணனா அப்புறம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஏதாவது ட்ரை பண்றேன் சார். ஐயோ, இந்த பணத்தை வச்சுதான் நகையெல்லாம் மீட்கலாம், தங்கச்சி படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சனே. சேர்த்து வச்சு காசு இப்படி போகுது. இப்ப என்ன பண்றது? சார் ப்ளீஸ் சார், என்கிட்ட வேற பணம் இல்ல சார். எப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே அனுஷி, இந்த கேஸை கிளியர் பண்ண லெட்டர் உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகேங்களா? ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். ஏன் அவசரப்படுறீங்க? வெயிட். இந்த கேஸ்ல இருந்து மட்டும் வெளியே வந்துட்டா போதுமா? மறுபடியும் நீ இந்த கேஸ்க்குள்ள வராம இருக்கணும்ல? என்ன சார் சொல்றீங்க? அதான் நீங்க லெட்டர் வரும்னு சொன்னீங்களே. அனு, இந்த கேஸ்க்கான ஃபார்மாலிட்டி லெட்டரை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சர்வேல எடுத்தாங்கன்னா அப்பவும் உங்க நேம் வரக்கூடாது இல்ல? ஆமா சார். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அத நீங்க ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணணும். அத பண்ணிட்டீங்கன்னா அடல்ட் மூவி பாக்குறவங்க லிஸ்ட்ல இருந்து பர்மனண்டா உங்க பேரு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? சரி சார், ஓகே. நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்க பாடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். பாடி வெரிஃபிகேஷனா? அப்படின்னா என்ன சார்? உங்க உடம்புல எங்க மச்சம் தழும்பு இருக்குன்னு நாங்க ரிப்போர்ட் எழுதணும். சரிங்க சார், நான் சொல்றேன் சார். சார், எனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு அண்ட் இங்க ஒரு தழும்பு இருக்கு. இதோ இங்க கூட ஒரு மச்சம் இருக்கு சார். அப்புறம் கால்ல. ஏய் அனு, சார் அப்படி இல்ல. உங்க Dress ரிமூவ் பண்ணீங்கன்னா நாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்றோம். ஏன் சார் Dress ரிமூவ் பண்ண சொல்றீங்க? ஆமா அனு. சார், அதெல்லாம் வேணாம் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன சந்தீப் இது? இது உங்களோட வெரிஃபிகேஷன். நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு இதே பேர்ல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இந்த கேஸ் எல்லாம் அந்த பொண்ணு மேல விழும். அப்புறம் இல்லீகலா தப்பு பண்ண எல்லாமே பெரிய இஷ்யூ ஆயிடும். சீக்கிரம் என்னன்னு பாருங்க, இல்லன்னா நம்ம தான் மாட்டிக்குவோம். ஓகே சார். ஏய் அனு, சார் சொல்றது உனக்கு புரியலையா? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில நாங்க தெருவுல நிக்கணுமா? சொல்றத மட்டும் சரி, இல்லன்னா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். சார், எப்படி சார் என்னால அது பண்ண முடியும்? உன் முன்னாடி வேணா நான் ஊத்து காட்டவா? ஐயோ 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 ஐயோ. அனு, நீங்க இப்படியே அழுதுட்டு இருந்தீங்கன்னா இந்த கேஸ அப்படியே விட்டுட்டு நாங்க அடுத்த கேஸா பார்க்க போறோம். நீங்க ஃபைன் கட்டியும் உங்க கேஸ் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி சார், நான் பண்றேன். இதுல இருந்து என்ன வெளியே விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே அனு, உங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், கொஞ்சம் அந்த ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன் சார். சரி, உங்களுக்கு மெயில் சென்ட் பண்றோம். டோன்ட் வரி. ஓகே? ஐயோ, கட் பண்ணிட்டாங்களே. ஐயோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. காய்க்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் முதல்ல சொல்லிடலாம். சொல்லுங்க
ஐயோ கையும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. என்னாச்சு? ஏன் இப்படி அழற? என் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்கடி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. என் மானமே போச்சுடி, என் மானமே போச்சு. இல்லடி, நான் டெலிட் பண்ணிட்டேன்டி. ஆனா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன்டி. இப்பதான் உடனே ஒரு வேலை பண்ணிருக்கேன். இத பத்தி நம்ம உடனே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீ சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. வெயிட் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு. சரி, நான் இதோ வந்துடுறேன் இரு.